வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என்னென்னா, உசிலம்பட்டில் ஒரு பேப்பர் கம்பெனி, அதாவது பேப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கே என்னென்னா, பேப்பர் கம்பெனியில் நான் பேப்பர் கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், இல்லை அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தவங்களாம் தெரியும் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பைங்களை அள்ளி கொண்டாந்து கொட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனே வந்து குப்பைங்களை அள்ளி கொண்டாந்து அப்படி லாரியில் வந்து இதில் கொட்டுறாங்க. அதில் வந்து என்னென்னா, சொல்லக்கூடாத துணியெல்லாம் வந்து அதில் விழுகும். குழந்தையோட துணி, அப்புறம் வேறு லேடிஸ் துணி, அதுக்கப்புறம் கழிவு பொருட்கள், அட்டை என்னென்ன இருக்குது, பிளாஸ்டிக் மக்கி போடுறது எல்லாத்தையுமே கொண்டாந்து கொட்டுருவாங்க. அதில் ஒரு கெமிக்கல் ஊற்றுவாங்க பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. சொல்லக்கூடாது, பாவம் வாங்கி வேலை பார்க்குறோம் மனுஷங்க தான். அந்த நான் ஸ்மெல் பண்ணிவிட்டு 3 நாளாக சாப்பிட்றாங்க. அந்த கெமிக்கல் ஸ்மெல்லை உண்மைக்கே வந்து அவங்களாம் வந்து தெய்வம் மாதிரி. ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. அது மாதிரி அந்த இதில் வந்து என்னென்னா, எல்லா வேலையும் போய் பார்க்கணும், எல்லா இடத்துலையும் அந்த ஸ்மெல்லு வந்து என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கூழ் மாரி ஆக்கி மொத்தம் 7 ஆப்ரேஷன். பேப்பருக்கு கலர் மிக்ஸ் பண்ணி நூல் மாரி வரும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க, பேப்பர் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்து நம்ம கண்ணில் ஊற்றிக்கலாம். அந்த பேப்பர் எடுத்து கண்ணில் ஊற்றிக்கலாம், அதோடய ஸ்மெல்லே தனி. ஆனால் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பேப்பர் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 7 ஆப்ரேஷன் நடக்கும். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிஷின் வச்சுருப்பாங்க. ரன்வேல ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க தெரியுமா, அவங்க ஒரு இடத்துல நின்று ஊற்றுறது இல்லைங்க. அது பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அதில் போயிட்டு வேகமாக போயிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்பறம் இப்படி வேகமாக போயிட்டு அது ஈரம் சொதட்டு. சரி நம்மளும் வேகமாக பார்த்தா அப்படி இல்லை. நாங்கள் நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அதில் வலிக்கு வர மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எப்படிங்க நீங்கள் ஓடுறீங்க? அது டெக்னிக்கலாக வந்து அந்த பெருவரில் நல்லா ஊனி பின்பாதத்தை வந்து நல்லா அமைக்கி டெக்னிக்கலாக பண்ணுறது சார். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கம் ஏற்படும், எடுத்துன்னு வந்துடாது அப்படின்னு. எதுக்காக நார்மலாக ஓடும் போதே கீழே விடுவாங்க வைப்பாங்க, தண்ணியில் ஓடுறாங்க. அதே போல் இந்த சப்ஜெக்டை ஏன் நான் பேசுகிறேன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட டெக்னிக்கல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க. அந்த டெக்னிக்கலுங்கிற உருவான வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும், மிஷினரி ஐட்டத்துக்கும் சரி, எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி, அந்த டெக்னிக்கல்ங்கிற வார்த்தை பண்ணதுனால தான் ஒவ்வொன்றும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இதில் வந்து அந்த பேப்பர் கம்பெனியில் அவங்க சொன்னது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் அங்கே போய் வேலை பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்தை டெக்னிக்கலாக யோசனை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு விஷயம் எல்லா ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணணும். வணக்கம்.